ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜோஹோல கேட்ட ரவுண்ட் 2 ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் பார்த்துடலாம். ரொட்டேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ். ரொட்டேட் an array by n elements in clockwise direction. சோ இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. இன்புட்ல ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க 1 2 3 4 5 6 7 8 9 சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரி நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1 கொடுத்திருக்காங்க. சோ இந்த இன்புட்டை பேஸ் பண்ணி அவுட்புட்ல எப்படி மேட்ரிக்ஸை ரொட்டேட் பண்ணி பிரிண்ட் பண்ணிருக்காங்கன்றத பாருங்க. 4 1 2 7 5 3 8 9 6 பிரிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த லாஜிக்கை எப்படி நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கிராக் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆல்ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இனிஷியலா பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றதுனால ஸ்கேனர் பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிருக்கோம். import java.util.scanner சொல்லிட்டு. அதே மாதிரி மெயின் ப்ரோக்ராம்குள்ள பாத்தீங்கன்னா ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்புட் மேட்ரிக்ஸ் ஒன்னு கொடுத்திருக்கோம் 1 2 3 4 5 6 7 8 9 சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து R and C வேரியபிள்ல அப்டேட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறமா என்டர் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டு யூசர் கிட்ட இருந்து ரொட்டேஷன்ஸ் வேல்யூவை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் கொடுத்திருக்கோம் ஃபார் int I equal to 0 I less than rotations I plus plus. சோ இந்த ஃபார் லூப் குள்ள பாத்தீங்க அப்படின்னா ரொட்டேட் மேட்ரிக்ஸ்ன்ற மெத்தடை வந்துட்டு கால் பண்றோம். அண்ட் அதே மாதிரி இந்த மெத்தட் குள்ள ரோவோட வேல்யூ, காலமோட வேல்யூ அண்ட் இன்புட் மேட்ரிக்ஸை பாராமீட்டர்ஸா பாஸ் பண்ணிருக்கோம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யூசர் வந்துட்டு நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் 1 கொடுத்தாரு அப்படின்னா இந்த லூப் வந்துட்டு ஒரு டைம் ஐட்ரேட் பண்ணும். அண்ட் அதே மாதிரி ரொட்டேட் மேட்ரிக்ஸ் மெத்தட 1 டைம் கால் பண்ணும். இதுவே நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் 2 கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த ரொட்டேட் மேட்ரிக்ஸ் மெத்தட 2 டைம்ஸ் கால் பண்ணும். சோ இதான் கான்செப்ட். ஓகே, இப்போ இந்த ரொட்டேட் மேட்ரிக்ஸ் மெத்தட் குள்ள எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். Public static void rotate matrix of int m, int n, int matrix கொடுத்திருக்காங்க. சோ இனிஷியலா இந்த மெத்தட் குள்ள ரோ, காலம், ப்ரீவியஸ், கரண்ட்னு 4 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுல ரோக்கும் காலம்க்கும் 0ன்ற வேல்யூவை இனிஷியலா அசைன் பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஜிக் ஸ்டார்ட் ஆகுது. சோ ஒரு while loop கொடுத்திருக்காங்க. while row less than m and column less than n ன்னு சொல்லிட்டு. சோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இந்த while loop பாத்தீங்கன்னா ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். சோ இந்த while loop குள்ள ஒரு if கண்டிஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க இனிஷியலா. அதாவது if row greater than equal to m minus 1 or else column greater than equal to n minus 1 இருந்துச்சு அப்படின்னா உடனே பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு லூப்பை விட்டு வெளியே வந்துரும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் ரோ பிளஸ் 1 காலம் இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை வந்துட்டு ப்ரீவியஸ் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சைட் பை சைடு எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். நம்மளோட இனிஷியல் மேட்ரிக்ஸ் பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 சொல்லிட்டு இருக்கு, கரெக்டா? அண்ட் அதே மாதிரி ரோ, காலம் வேல்யூ 0 0 இருக்கு. அண்ட் அதே மாதிரி ப்ரீவியஸ் வேரியபிள்ல பாருங்க ப்ரீவியஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஆஃப் ரோ பிளஸ் 1 காலம் இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்றாங்க. அதாவது 4 வேல்யூவை வந்துட்டு இனிஷியலா ப்ரீவியஸ்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க ஒரு ஃபார் லூப் கொடுத்திருக்கோம் ஃபார் int I equal to column I less than n I plus plus. இந்த ஃபார் லூப்போட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மூவ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டாப் ரோ ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அதாவது டாப் ரோல இருக்கக்கூடிய 1 2 3 வந்துட்டு லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்றதுக்கு தான் இந்த ஃபார் லூப் வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் அதே மாதிரி இந்த லூப் பாத்தீங்க அப்படின்னா காலமோட இண்டெக்ஸ் பொசிஷனை தான் ஐட்ரேட் பண்ணுமே தவிர ரோவோட இண்டெக்ஸ் பொசிஷன் நமக்கு எல்லா ஐட்ரேஷன்லயும் சேமா தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஃபார் லூப் குள்ள இனிஷியலா என்ன பண்றாங்கன்றத பாருங்க. கரண்ட் வேரியபிளுக்கு மேட்ரிக்ஸ் ஆஃப் ரோ I இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கக்கூடிய வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அதாவது 0 0 இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கக்கூடிய 1 எலிமெண்ட்டை கரண்ட் வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அதே பொசிஷன்ல ப்ரீவியஸ் வேரியபிள்ல இருக்கக்கூடிய வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அதாவது இனிஷியலா நம்ம ப்ரீவியஸ் ஈக்குவல் டு 4 கொடுத்திருப்போம், கரெக்டா? இப்போ அந்த 4 தூக்கி 0 0 இண்டெக்ஸ் பொசிஷன்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்.
அதுக்கப்புறமா என்ன பண்றோம்னு பாருங்க, ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட்னு அப்டேட் பண்றோம். அதாவது கரண்டோட வேல்யூவை தூக்கி ப்ரீவியஸ் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இப்போ ப்ரீவியஸோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 1 அப்டேட் ஆயிருக்கும். அகைன் லூப் குள்ள போறோம். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 1 ஆயிடும். அண்ட் அதே மாதிரி கரண்ட் வேரியபிள்ல மேட்ரிக்ஸ் ஆஃப் 0,1 இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதாவது 2 வந்துட்டு கரண்ட் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 0,1 இண்டெக்ஸ் பொசிஷன்ல ப்ரீவியஸ் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதாவது 1 வந்துட்டு 0,1 இண்டெக்ஸ் பொசிஷன்ல ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட், அதாவது 2 தூக்கி ப்ரீவியஸ் வேல்யூல அப்டேட் பண்ணிடுவோம். சோ அதான் இங்க நம்ம பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, அகைன் லூப் குள்ள போறோம். இந்த டைம் ஐயோட வேல்யூ 2 இருக்கும். அண்ட் அதே மாதிரி கரண்ட் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஆஃப் ரோ ஐ, அதாவது 0,2 இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கிற வேல்யூ வந்துட்டு நம்ம கரண்ட்டுக்கு கொடுத்துருவோம். அதாவது 3 வந்துட்டு கரண்ட் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 0,2 இண்டெக்ஸ் பொசிஷன்ல ப்ரீவியஸ் வேல்யூவை அப்டேட் பண்றோம். அதாவது 2 தூக்கி 3 இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் பண்றோம். அண்ட் அதே மாதிரி ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட், ப்ரீவியஸ் வேரியபிள்ல 3 வேல்யூவை அப்டேட் பண்ணி வச்சிடறோம். ஓகேயா? அகைன் லூப் குள்ள போகும்போது இந்த வாட்டி கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். கரெக்டா? கண்டிஷன் ஃபெயில் ஆனதுனால லூப்பை விட்டு வெளியே வந்துட்டு ரோவோட வேல்யூவை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். ஸோ ரோவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0ல இருந்துச்சு இனிஷியலா. கரெக்டா? இப்போ ரோவோட வேல்யூ 1 அப்டேட் ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம டாப் ரோ அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. 4 1 2 4 5 6 7 8 9 இருக்கு. கரெக்டா? அண்ட் அதுக்கப்புறமா செகண்ட் ஃபார் லூப்பை ப்ராசஸ் பண்ண போறோம். ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு ரோ i லெஸ் தென் m i பிளஸ் பிளஸ். ஸோ இந்த ஃபார் லூப்போட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரைட் மோஸ்ட் காலமை வந்துட்டு டாப் டு பாட்டம் மூவ் பண்ண போறோம். ஓகேயா? அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல காலமோட வேல்யூ நமக்கு ஸ்டேபிளா இருக்கும். ரோவோட இண்டெக்ஸ் பொசிஷன் தான் நமக்கு ஒரு ஐட்ரேஷனுமே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். ஓகே, இப்போ இனிஷியலா இந்த லூப்குள்ள என்ன பண்றாங்கன்னு பாருங்க. கரண்ட் வேரியபிள்ல மேட்ரிக்ஸ் ஆஃப் i, n-1 இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அதாவது ஐயோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 1 இருக்கும். ஏன்னா i ஈக்குவல் டு ரோல தான் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா? ரோவோட வேல்யூவை நம்ம ப்ரீவியஸாவே இன்க்ரிமெண்ட் பண்ணியாச்சு. சோ i ஈக்குவல் டு 1 இருக்கும். அண்ட் அதே மாதிரி என்னோட வேல்யூ, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் காலம்ஸோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 3 3 - 1 2, அதாவது 1,2 இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை தான் நம்ம வந்துட்டு கரண்ட் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதாவது 6 இருக்குல்ல, இந்த 6 வேல்யூவை தான் நம்ம கரண்ட் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதுக்கப்புறமா என்ன பண்றோம்னு பாருங்க. மேட்ரிக்ஸ் ஆஃப் i, n-1 இண்டெக்ஸ் பொசிஷன்ல ப்ரீவியஸ் வேல்யூவை அப்டேட் பண்றோம். அதாவது லாஸ்ட் லூப் அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு ப்ரீவியஸ் வேல்யூ என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 3 இருந்துச்சு. கரெக்டா? சோ அந்த 3 தூக்கி இந்த 6 இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட், கரண்ட் வேல்யூ 6 தூக்கி ப்ரீவியஸ் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இப்போ அகைன் லூப் குள்ள போறோம். இந்த டைம் பாத்தீங்கன்னா ரோவோட வேல்யூ 2 இருக்கும். அண்ட் அதே மாதிரி இனிஷியலா கரண்ட் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஆஃப் i, n-1 வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அதாவது 2,2 இண்டெக்ஸ் பொசிஷன்ல என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க. 9 வேல்யூ தான் இருக்கு. கரெக்டா? சோ இந்த 9 வேல்யூவை கரண்ட் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க இனிஷியலா. அதுக்கப்புறமா மேட்ரிக்ஸ் ஆஃப் i, n-1 இண்டெக்ஸ் பொசிஷன்ல ப்ரீவியஸ் வேல்யூவை அப்டேட் பண்றாங்க. அதாவது 6 தூக்கி 9 இருக்கிற பொசிஷன்ல ரீப்ளேஸ் பண்றாங்க. இப்ப நமக்கு 9 இருக்கிற இடத்துல 6 தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட், அதாவது 9 வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. இதுதான் கான்செப்ட். அகைன் லூப் குள்ள போகும்போது நமக்கு கண்டிஷன் ஃபெயில் ஆயிருது. ஏன்னா இந்த வாட்டி ஐயோட வேல்யூ 3 இருக்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸோட வேல்யூ 3 இருக்கு. கரெக்டா? சோ i லெஸ் தென் m வரைக்கும் தான் ஐட்ரேட் பண்ணணும் நம்ம. சோ லூப்பை விட்டு வெளியே வந்துரும். வந்த உடனே என்னோட வேல்யூ வந்துட்டு டிக்ரிமெண்ட் பண்றோம். அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் காலம் வேல்யூ வந்துட்டு நம்ம டிக்ரிமெண்ட் பண்றோம். சோ டோட்டல் நம்பர் ஆஃப் காலமோட வேல்யூ பாத்தீங்கன்னா 3ல இருந்து 2 சேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ செகண்ட் லூப் ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட மேட்ரிக்ஸ் எப்படி அப்டேட் ஆயிருக்குன்னு பாருங்க. மேட்ரிக்ஸ் ஆஃப்டர் ரைட் காலம் அப்டேட் 412 453 786. ஓகே, இப்போ நம்ம அடுத்த லூப்க்கு போவோம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. ரோ லெஸ் தென் டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் ஆன் செக் பண்ணிக்கிறாங்க. சோ ரோவோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 1. ஓகே, அண்ட் அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு 3. சோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால நம்ம இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள போறோம். போன உடனே ஒரு லூப் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு n-1 i கிரேட்டர் தென் ஈக்குவல் டு காலம் i மைனஸ் மைனஸ். ஓகே, இப்போ இந்த ஃபார் லூப்போட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா
மூவ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பாட்டம் ரோ ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். ஓகே, ஸோ பாட்டம் ரோல இருக்கிற எலிமெண்ட்ஸை ரைட் டு லெஃப்ட் வந்துட்டு மூவ் பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால் தான் நம்ம ஃபார் லூப்குள்ள ஐயோட வேல்யூவை ஒரு ஐட்ரேஷன் அப்பயும் டிக்ரிமெண்ட் பண்றோம். இப்போ உங்களுக்கு இந்த ஃபார் லூப்போட பர்பஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இனிஷியலா இந்த ஃபார் லூப்குள்ள என்ன பண்றாங்கன்றத பாருங்க. கரண்ட் வேரியபிள்ல மேட்ரிக்ஸ் ஆஃப் m-1, i இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அதாவது m ஓட வேல்யூ டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா 3 - 1 2, அண்ட் அதே மாதிரி ஐயோட வேல்யூ இந்த ஐட்ரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 1. ஸோ 2, 1 இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை வந்துட்டு கரண்ட் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதாவது 8ன்ற வேல்யூவை வந்துட்டு கரண்ட் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் m-1, i இண்டெக்ஸ் பொசிஷன்ல ப்ரீவியஸ் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதாவது ப்ரீவியஸ் வேல்யூ லாஸ்ட் அப்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா 9. ஸோ அந்த 9ன்ற வேல்யூவை நம்ம 8 இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் பண்றோம். அண்ட் அதே மாதிரி ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது கரண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கிற 8 வேல்யூவை தூக்கி ப்ரீவியஸ் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அகைன் லூப்குள்ள போறோம். ஸோ இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா ஐயோட வேல்யூ 0வா இருக்கும், அண்ட் அதே மாதிரி காலமோட வேல்யூவும் 0வா இருக்கும். ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால லூப்குள்ள போறோம். இந்த டைம் கரண்ட் வேரியபிள்ல நம்ம 2, 0 இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதாவது 7 வந்துட்டு கரண்ட் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதுக்கப்புறமா 7 இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் பொசிஷன்ல ப்ரீவியஸ் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதாவது 8 வந்துட்டு 7 இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் பண்றோம். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட், அதாவது 7 தூக்கி ப்ரீவியஸ் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் தான். எல்லா வாட்டியும் என்ன பண்றாங்க அப்படின்னா இனிஷியலா இருக்கிற 7 வேல்யூவை கரண்ட் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருந்த 8 வேல்யூவை தூக்கி அந்த ரெஸ்பெக்டிவ் 7 எலிமெண்ட் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் பொசிஷன்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் வேரியபிள்ல கரண்ட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. சிம்பிள், இவ்வளவுதான். அதாவது 7 தூக்கி ப்ரீவியஸ் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேயா? ஸோ அகைன் லூப்குள்ள போகும்போது இந்த டைம் கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஸோ லூப்பை விட்டு வெளியே வந்துடுவோம். நம்மளோட மேட்ரிக்ஸ் எப்படி அப்டேட் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா 421 453 896 அப்டேட் ஆயிருக்கும். ஓகே, ஒன்ஸ் லூப்பை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா m, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் வேல்யூவை டிக்ரிமெண்ட் பண்ணிடுறோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் வேல்யூ 3ல இருந்து 2வா சேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. இஃப் காலம் லெஸ் தென் n கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதா லூப்பை வந்துட்டு நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ காலமோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 0. அதே மாதிரி n டோட்டல் நம்பர் ஆஃப் காலம் வேல்யூ பாத்தீங்கன்னா 2. ஸோ 0 லெஸ் தென் 2வா இருக்கிறதுனால கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால இந்த லூப்பை வந்துட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். அதாவது ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு m-1, i கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ரோ i மைனஸ் மைனஸ். ஸோ இந்த ஃபார் லூப்போட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மூவ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் லெஃப்ட் மோஸ்ட் காலம் ஃப்ரம் பாட்டம் டு டாப். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் காலம் லெஃப்ட் மோஸ்ட் காலம்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை பாட்டம் டு டாப் வந்துட்டு மூவ் பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால் தான் நம்ம ஃபார் லூப்குள்ள ஐயோட வேல்யூ வந்துட்டு ஒரு ஐட்ரேஷனையும் டிக்ரிமெண்ட் பண்றோம். ஓகே, இப்போ இந்த ஃபார் லூப்குள்ள இனிஷியலா என்ன பண்றாங்கன்னு பாருங்க. மேட்ரிக்ஸ் ஆஃப் i, காலம் இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கிற மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்டை தூக்கி கரண்ட் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அதாவது மேட்ரிக்ஸ் ஆஃப் 1, 0 இண்டெக்ஸ் பொசிஷன்ல என்ன எலிமெண்ட் இருக்குன்னு பாருங்க. 4ன்ற எலிமெண்ட் தான் ஆக்சுவலி ஸ்டோர் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ இந்த எலிமெண்ட்டை தூக்கி கரண்ட் வேல்யூல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா 1, 0 இண்டெக்ஸ் பொசிஷன்ல ப்ரீவியஸ் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் அப்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வேல்யூ நமக்கு 7 தானே. ஸோ அந்த வேல்யூவை இப்போ 1, 0 இண்டெக்ஸ் பொசிஷன்ல ரீப்ளேஸ் பண்றாங்க. பண்ணதுக்கு அப்புறமா ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அகைன் நமக்கு 4ன்ற கரண்ட் வேல்யூ தான் ப்ரீவியஸ் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அகைன் லூப்குள்ள போகும்போது லூப் ஃபெயில் ஆயிடும். ஸோ லூப்பை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா காலம் வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். காலமோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0ல இருந்து 1க்கு சேஞ்ச் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் அப்டேட் ஆனதுக்கு அப்புறமா நம்மளோட மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 412 753 896 இருக்கும். கரெக்டா? ஓகே, இப்போ நம்ம அகைன் வைல் லூப்குள்ள போறோம். வைல் லூப்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ரோ லெஸ் தென் m அண்ட் காலம் லெஸ் தென் n செக் பண்றோம். இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா ரோவோட வேல்யூ 1 இருக்கு, காலமோட வேல்யூவும் 1 இருக்கு.
அண்ட் அதே மாதிரி எம்மோட வேல்யூ 2, என்னோட வேல்யூவும் 2. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால இந்த வைல் லூப்குள்ள நம்ம டிராவல் ஆகிறோம். ஸோ ஒன்ஸ் டிராவல் ஆனதுக்கு அப்புறமா இனிஷியலா ஒரு இஃப் கண்டிஷன் செக் பண்றோம். இஃப் ரோ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு m-1 ஆர் எல்ஸ் காலம் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு n-1 இருந்துச்சு அப்படின்னா பிரேக் பண்றோம். ஸோ இந்த கண்டிஷன் படி பார்த்தோம் அப்படின்னா ரோவோட வேல்யூ காலமோட வேல்யூ நமக்கு 1 இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் காலம்ஸோட வேல்யூ நமக்கு 2 இருக்கு. ஸோ ரெண்டு கண்டிஷனுமே -1 பண்ணியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் -1, டோட்டல் நம்பர் ஆஃப் காலம் -1. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருது. சாட்டிஸ்ஃபை ஆனதுனால பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இந்த லூப்பை விட்டு நம்ம வெளியே வந்துடுவோம். Since it is a single element phi, no further rotation is required for this layer. நமக்கு ரொட்டேட் மேட்ரிக்ஸ்ல இருந்து அவுட்புட் மேட்ரிக்ஸ் கிடைச்சிரும். கிடைச்சதுக்கு அப்புறமா இங்க யூசர் கொடுத்திருக்க ரொட்டேஷன் வந்துட்டு எவ்வளோன்னு நம்ம செக் பண்றோம். இப்போ சப்போஸ் 1 கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 1 டைம் தான் ரொட்டேட் பண்ணும். நான் இனிஷியலா சொல்லியிருந்த மாதிரி கரெக்டா. ஸோ ஒன்ஸ் இந்த லூப்பை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அப்டேட் ஆன மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ஒரு எலிமெண்டா நம்ம பிரிண்ட் பண்றோம் அவுட்புட்ல. ஓகே, இப்போ நம்ம அவுட்புட் செக் பண்ணி பார்த்துடலாம். என்டர் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ நான் 1 கொடுக்குறேன். ஸோ இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவுட்புட்டுமே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராமோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். தேங்க்யூ கைஸ்.